இந்த திராவிட ஆட்சி எத்தனை உயிர்களை குடித்து பசி ஆறும் நினைக்கிறீங்க? உன் உயிரை குடிச்சாதான் எனக்கு பசி ஆகும். ஏன் கேள்வியாடா நீ கேக்குற? நாங்க எங்க ஆட்சியில தான் நாங்க தான் அருவாலை எடுத்து கொடுத்து போய் வெட்டிட்டு வாங்கடான்னு சொல்றோமா? லூசு பல ஏன்டா? ஆனால் ஒரு உண்மை சொல்லணும்னா இந்த ஆட்சியில் தான் நிறைய கொலைகளும் ஆணவ கொலைகளும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு மக்களே. ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு. அடுத்த வீடியோ பார்த்துருவோம். கட்சி மாறிட்டீங்க போலயே. ஆமா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல இருந்தீங்க, அப்புறம் டிஎம்கே, காங்கிரஸ், அப்புறம் பிஜேபி, அப்புறம் மறுபடியும் இப்ப டிஎம்கேங்களா? ஆமா. இதுக்கு பேர் என்ன தெரியுமாங்கய்யா? அவசாரி. ஆமா, பல பேர்கிட்ட போயிட்டு வந்தா பல கட்சி போயிட்டு வரவங்களுக்கு பேர் அவசாரித்தனம் தானே. ஐயா உங்களை நீங்க அப்ப சொல்லிக்காதீங்கய்யா. அப்புறம் நீ இப்படி அதானே சொல்ல மக்கள் சொல்லுவாங்கய்யா. நம்ம காமாட்சியார்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் ஏன்னா அவருக்கே தெரியுது. பேசுங்கயா. அதெல்லாம் சும்மா பேச முடியாது, போட்டுதான் பேசணும். போட்டுதான் பேசணும். அதுக்கு என்ன சரக்கியா? போடணும், ஒன்ன போடணும். என்ன போடுவீங்களா? ஆமா ஐயா, போட்டாதான் பேச முடியும். ஐயா ஆம்பளை கூட ஓட்டு சொல்லுவோம். போடுறதுங்கிறது நான் சொல்றது வேற. போட்டு என்ன காய்ஸ், அந்த காலத்து செந்தில் கவுண்டமணி மாதிரி இந்த ஒரு ஃபீல்டில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியும் காமாட்சி நான் தான் இவங்களை அடிச்சுக்கவே ஆள் இல்லை. அடுத்த வீடியோ பார்ப்போம். சாதி தூக்கி வச்சு கொண்டாடணும் சரி, சாதி பேரை பயன்படுத்தணும் சரி, அயோக்கியம் தான். உண்மைதான். காமாட்சி நாயுடு பேர் நீங்களும் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. வணக்கம். வணக்கம். என்ன ஆரம்பமா அமக்கலமா இருக்கு? ஆமா, காமாட்சி நாயுடு தானே? ஆமா. கோமாட்சி எல்லாம் இல்ல. ஏன்? அதாவது பேரே காமாட்சி நாயுடுன்னு இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னீங்க. தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் கோமாட்சி நாயுடு வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். என்ன அப்ப அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு போச்சு. ஒரு பேச்சோட இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டேன். ஏன்? ஐயோ சாமி, வேற கால் போட்டுக்கிட்டீங்க. எனக்கு அதுதான் சௌரியமா இருக்கு. நானும் போட்டுக்குவேன். போடுங்க. நான் போட மாட்டேன். நீங்க பெரிய மனுஷன், உங்க முன்னாடி எல்லாம் போட மாட்டேன். அதெல்லாம் பேச்சுல தான் பேசுவீங்க. ஏங்க, நான் உங்களை நெஞ்சில் வச்சிருக்கிறேன் தெரியுமா? தெரியுமாப்ல, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மாமாவுக்கு நன்றி. நல்லா இருந்துச்சுல்ல? வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள சார், கொஞ்சம் என்ன பார்த்து வணக்கம் சொல்லுங்க. எதுக்கு பார்க்கணும்? நான் பார்க்கவே மாட்டேன் உங்கள்கிட்ட. நாயுடுக்கு என்ன தொழில்? விவசாயம் பண்றது. இதுதான் எங்களுடைய தொழில். நாயுடுனா விவசாயம் பண்றவங்க. ஆமா. நீங்க விவசாயம் பண்ணல, எதுக்கு போடுறீங்க? சம்பந்தம் இல்லாம. நான் தான் சொல்றேனே, நாயுடுனா விவசாயம் மட்டும் கிடையாது, நாடாளுற பரம்பரை. நாடையும் ஆளல, நாட்டையும் நீங்க ஆளல. உனக்கு என்ன கஷ்டம்? என்ன நாயுடுனா ஒரு தொழிலை குறிக்கும் சொல்லிட்டீங்க. விவசாயம். இப்ப நீங்க விவசாயம் பண்ணல, இனிமே நாயுடு என்ற பேரை பயன்படுத்த கூடாது. பாரு, அது நீ சொல்லக்கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு? How are you? How are you? I am fine. லாஸ்ட் வீடியோ பார்த்துருவோம். நீங்க யாரு சொல்றதுக்கு? How are you? How are you? I am fine. இங்க பாருங்க, சில பேர்கள் சும்மா இருங்க, யோசிப்போங்க. அதான் நான் தான் சொல்றேன். லவ்வா பண்றோம், யோசிப்போம் முடிவு எடுங்க. ரொம்ப ஓவரா பேசுறேன். சொன்னீங்க தவறுலாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சொன்னீங்களா? மனசு கஷ்டப்பட்டு நீங்க ஐயா சாமி போயாங்கிற வார்த்தை தவறான வார்த்தைங்களா ஐயா? ஏங்கய்யா சொல்லுங்க. அதாவது ஏதாவது புரியாம பேசுறீங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏங்க இப்ப நீங்க துண்ட காணும் துணிய காணும் ஓடுறீங்களா? என்ன ஓட வைக்கிறதுக்குரிய வேலையை நீங்க பாக்குறீங்க. நான் வந்து அப்படி எல்லாம் ஓட முடியாது. டைட்டா கோமணம் கட்டி வந்திருக்கீங்களா? ஆமா, கோமணத்தை கட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கோம். வாங்க, நான் ஊருக்கு போலான்னு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் பேச தேவையில்ல. என்னன்னு பேசலாமா? ஒன்னும் தேவையில்ல, மேட்டர் முடிஞ்சிச்சு. அப்ப வந்து இந்த அளவுக்கு எனக்கு மூளை வளர்ச்சி இல்ல. இப்ப எங்க இருக்கு? இந்த அளவுக்கு எங்க இருக்குன்னா மண்டபுல இருக்கு கல். அப்பதான் நல்லா வளர்ச்சி இருந்துச்சு, இப்ப இல்ல. நான் நினைக்கிறேன் நீங்களும் சீமான்ட்ட கவர் வாங்கிட்டீங்க போல இருக்கு. கவர் வாங்கிட்டு லவர் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிருப்பீங்க. என்ன வேணா பழிய போடுங்க. ஒரு விஷயம் கேட்டுங்க மிஸ்டர் கோமாளி, சாரி மிஸ்டர் கோமாட்சி. மக்களே, ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது சும்மா ஸ்வைப் பண்ணும்போது இவர் வீடியோ வரும், பார்த்து அப்படி சிரிப்பேன். இப்போ வந்து காமாட்சி அண்ணன் ரொம்ப
சிரிப்பு வர வைக்கிறாருப்பா. ஆனால் இருக்கிற காம்போலே பெஸ்ட் காம்போ ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணாவும் காமாட்சி அண்ணாவும் நல்லா இருந்துச்சுல்ல. ஸோ இதே மாதிரி ஃபன்னி ரியாக்ஷன் வீடியோஸ் அப்புறம் நம்ம தளபதி அண்ணா வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.